குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு லாஸை விட அதிகமாக வலிக்கும் விஷயம் எது அப்படின்னு ட்ரேடிங்கில் கேட்டால், ஒரு ட்ரேடரோட மனசுக்குள்ளே நடக்கிற தினசரி போராட்டம் தான் அது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு டைட்டில் தான் நம்ம இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரேடரோட மனநிலைமை அது எப்படி இருக்கும், அவங்க மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இது. ஏன்னா ஒருத்தர் இன்றைக்கி நேற்று ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசும்போது ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசினார். அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தது. என்ன நிஜமாலுமே ஒரு ட்ரேடரோட பொழுது எப்படிங்க போகுது? காலையில் 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதை பார்க்குறோம். ஆனால் அவருடைய உண்மையான போர் சார்ட்லலாம் இல்லை. அவருடைய உண்மையான போர் எங்கே இருக்குன்னா அவர் மனசுக்குள்ளே தான் நடக்குது. பணம் இழப்பது அவருக்கு வலிக்க தான் செய்யும். ஆனால் அதையும் மீறி அந்த இடத்துல அவரோட நம்பிக்கை அந்த இடத்துல தோக்கும்போது அந்த வலி அந்த பணத்தை இழந்ததை விட அதிகமாக இருக்கும். எத்தனை பேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்க. பணம் லாஸ் ஆகிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. கண்டினியூஸாக லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மறுபடியும் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஏன்? அவங்களோட அந்த நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த இடத்துல அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த நம்பிக்கை இழக்கிறதுனால தான் அந்த பணம் இழக்கிற அந்த வலியை விட இந்த வலி மிக பெருசாக இருக்குது. அப்போ இந்த ட்ரேடர்ஸ் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சொல்ல முடியாத சுமையை பற்றி தான் நான் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக இது உங்கள் நினைவுக்கு கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நான் இதை இது வேறு மாதிரி படித்தேன். இதை நம்ம ட்ரேடிங்க்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரேடராக இல்லைனாலும் ஒரு போராளியாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வாழ்க்கையை தினசரி வின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு போராளியாக இருந்தால் உங்களுக்கும் இது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். யாருக்கும் தெரியாத தனிமை. ஒரு டாக்டர் வேலைக்கு போகிறாரு, ஒரு இன்ஜினியர் வேலைக்கு போகிறாரு, அவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, அவங்கள எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு ட்ரேடர் எப்படி? காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஸ்க்ரீன் முன்னாடி தான் உக்காந்து இருக்கணும். வெளியிலேருந்து பார்க்கும்போது இவன் என்னடா வேலை செய்கிறான், எப்போ பாரு மானிட்டர் முன்னாடியே இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணும். ஆனால் அவன் தினமும் தனது உணர்ச்சிகளோடு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் மார்க்கெட்டில். இது தானே உண்மை? ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். என் ஃப்ரெண்டு 50,000 சம்பளம் வாங்குகிறான். இன்னொருத்தர் ஒரு ட்ரேடர், அவனும் என் ஃப்ரெண்டு. அவன் 2 லட்ச ரூபா ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறான். இந்த மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிச்ச என் ஃப்ரெண்டு அடுத்த மாதம் 1,50,000 லட்ச ரூபா லாஸ் பண்ணுறான். ஆனால் ஏன் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்ன பார்த்தியா, அவன் மாதம் 50,000 சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கான். வெளியிலேருந்து பார்க்கும்போது இது எப்படி தோணும்? அவன் டெய்லியும் அவன் மாதம் சம்பாதிக்கிறான் அப்படின்ற தோணும். ஆனால் இந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் டெய்லியும் 2 லட்சம் சம்பாதிக்கிறானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சான், அடுத்த நாளே அதில் 1,50,000 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டான். இது வெளியிலேருந்து பார்த்தா யாருக்குமே புரியாது. ஆனால் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட சம்பவங்கள் தான் அவன் மனசுக்குள்ளே அடிக்கடிக்கு டெய்லியும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தானே நடக்குது. லாஸ் வந்தால் மட்டும் நம்மக்கிட்டேருந்து போனது பணமாக இருந்தாலும், ஆனால் நம்மளோட அந்த கான்ஃபிடென்ட், அந்த ட்ரஸ்ட் அந்த இடத்துல டோட்டலாக அடிபடுது. இந்த இடத்துல வெறும் பண இழப்பு தான். பணம் போச்சுன்னா பணம் போச்சு, சரி, வெறும் பண இழப்பு. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு தோணக்கூடிய அந்த எமோஷன்ஸ், ஐடியா, திங்கிங், நம்மளை பற்றி நமக்கே தோணக்கூடிய அந்த ஐடியா எப்படி இருக்குன்னா, நம்மளை பற்றி நம்ம இதுக்கு இது செட் ஆகுமா, நம்ம இதுக்கு சரியான ஆள் தானா, இந்த மார்க்கெட்டுக்கு நான் சரியாக வருவேனா, நான் என் குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு தான் இந்த ட்ரேடிங் பண்ணுறேனா, இப்படியே நான் லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் எங்கே போய் நிற்பேன், இப்படின்ற மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக தோக்குறவங்களுக்கு இந்த மாதிரி மைண்ட் செட் வரும். ஒரு லாஸு, ஒரு 10,000 ரூபா லாஸ் பண்ணிடுறோம். இதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா கிட்ட லாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஒரு நாள் அந்த 10,000 லாஸ் பண்ணது அந்த 1 லட்சம் லாஸ் பண்ணதை விட அதிகமாக வலிக்கும். ஏன்? அந்த 10,000 ரூபா தான் உங்களோட கடைசி ஹோப்பாக இருக்கும். இந்த 10,000 போச்சுன்னா இதோட என் லைஃபே முடிஞ்சிருச்சு, நான் இதுக்கு முன்னாடி 1 லட்சம்லாம் விட்டேன், அப்போல்லாம் எனக்கு அந்தளவுக்கு வேதனை இல்லை, இப்போ இந்த கடைசி ட்ரேடிங்கில் இந்த 10,000 விட்டது அந்த 1 லட்சத்தில் நான் அடைஞ்ச வேதனையை விட இது பல மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவர் இன்றைக்கி என்கிட்ட பேசினவர், நேற்று பேசினவர் இப்படி தான் பேசினார். 3 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்கேன்,
ஆனால் கடைசியாக இருந்த அந்த 15,000 தான் என்னுடைய கடைசி ஹோப்பு. அந்த ஹோப்பு போயிடுச்சுன்னா நான் மார்க்கெட்லேருந்து சுத்தமாக வாஷ் அவுட்டு அப்படின்னு சொன்னார். அந்த 15,000த்தையும் அவர் இழந்துட்டார். அப்போது அந்த 3,00,000 ரூபாய் இழந்த அந்த வலியை விட கடைசியாக ஒரு நம்பிக்கையாக இருந்த அந்த 15,000 அவர் விட்டு போகும்போது அந்த வலியை அவரால் தாங்க முடியல. அழாத குறை தானா. இந்த மாதிரி விஷயத்த சொல்லி என்னையும் என் மனசையும் டேமேஜ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் சில நேரத்தில் பல ட்ரேடர்கள் வந்து லாஸு அது கண்டினியூஸாக நடக்குது. ஆனால் அதையும் மீறி இந்த மாதிரி நம்பிக்கை அவங்களோட ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அந்த இடத்துல உடையும் போது அந்த வலி நீங்கள் பணம் இழக்கிறத விட டெய்லியும் பணம் இழக்கிற வலியை விட உங்களோட கான்ஃபிடென்ஸ் அந்த இடத்துல டோட்டலாக உடஞ்சி போகுது. இதுக்கு மேலே நான் ட்ரேடிங்க்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படின்ற அந்த அவநம்பிக்கை வந்துடுது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங்கில் வெற்றியை தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அங்கே நடக்கிற போராட்டத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. யாரும் அதை பற்றி பார்க்குறதும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் என்னங்க சொல்கிறாங்க, ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் தானே காட்டுறாங்க. எந்த இன்ஸ்டாகிராமில் லாஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறாங்க? எந்த யூடியூப்பில் லாஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறாங்க? இன்ஸ்டாகிராமில் காமிச்சா ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுவாங்க. யூடியூப்பில் ஏதாவது காமிச்சா ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைலை காட்டுவாங்க. டெலிகிராமில் போனால் ஒரு ஜாக்பாட் ட்ரேடோட ப்ராஃபிட்டை ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுவாங்க. ஆனால் யாருமே ரியலாக எதை காட்ட மாட்டாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட்டான நாளை காட்டவே மாட்டாங்க. எத்தனை வாட்டி அவங்க நைட்லலாம் அழுதாங்க அப்படின்றத யாரும் காட்ட மாட்டாங்க. அந்த பிரேக் ஈவனுக்காக போராடிய மாதங்களை பற்றி யாருமே காட்ட மாட்டாங்க. குடும்பத்தில் பதில் சொல்ல முடியாத தருணங்கள் பல இருக்கும், அதை யாருமே காட்ட மாட்டாங்க. அப்போ இப்படியெல்லாம் காட்டும் போது என்ன ஆகும், ஒரு ட்ரேடரோட வெற்றிக்கு பின்னாடி 1000 தோல்விகள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ரியல் ட்ரேடர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர், அவரோட வெற்றிக்கு பின்னாடி நான் சொன்ன இத்தனை விதமான ப்ரெஷர்ஸ், ஃபீலிங், அவரோட அழுத்தங்கள், தோல்வி மனப்பான்மைகள் எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட்டில் உங்களை உடைக்கலாம் வரல. மார்க்கெட் உன்னை வந்து மாற்ற தான் வந்திருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, மார்க்கெட்டுக்கு தேவை வந்து உன்னுடைய பணம் தான். மார்க்கெட் வந்து உன் பணத்தெல்லாம் பிடுங்கலை. ஆப்ஷன் செல்லர்ஸ், பெரிய பெரிய முதலைகள் வந்து மார்க்கெட்டில் வந்து பணத்தை பிடிங்கிக்குது. அதோட போர்ட்டலாக அந்த மார்க்கெட் அப்படின்ற ஒன்று இருக்குது. மார்க்கெட்டுக்கு உன் பணம்லாம் தேவையில்லை. உன் அந்த ஈகோன்னு சொல்லக்கூடியதை மார்க்கெட்டு உடைக்க தான் உங்ககிட்ட வந்திருக்கு. உங்ககிட்ட அந்த ஈகோவை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் உங்ககிட்ட டெய்லியும் வருது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதை உடைக்கணும்னு மார்க்கெட்டு வருது. நீ ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க, அதை உங்ககிட்ட இருந்து உடைக்கிறதுக்கு மார்க்கெட் ஒன்று அப்ரோச் பண்ணுது. நீ டிசிப்ளின் இல்லாமையே ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னும் போது மார்க்கெட் அது உங்ககிட்டேருந்து உடைக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் மார்க்கெட்டில் நீங்கள் பணம் இழந்துக்கிட்டே இருக்கீங்க. இது ஒரு நாள் புரிய வரும். மார்க்கெட் நமக்கு எதிரிலாம் இல்லை, மார்க்கெட் நமக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பட்டாம்பூச்சி இருக்குங்க. ஒரு பட்டாம்பூச்சி அதோட கூண்டுக்கு உள்ளே மாட்டிக்கிட்டு வெளியே வர கஷ்டப்படுது. அதை ஒரு மனுஷன் பார்க்குறாரு, அதுக்கு போய் உதவி செய்கிறாரு. அந்த கூண்டை போய் அவர் கிழிச்சிடுறாரு. பட்டாம்பூச்சியும் வெளியே வந்துடுது. ஆனால் அந்த பட்டாம்பூச்சியால் பறக்க முடியல. ஏன் சொல்லுங்கள்? அந்த பட்டாம்பூச்சிக்கு தேவையான போராட்டம் அந்த வலைக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இவர் போய் அந்த வலையை கிழிச்சிறதுனால அது வெளியே வந்தாலும் அதால் பறக்க முடியல. ஸோ அந்த போராட்டம், அந்த வலைக்குள்ளே அது கஷ்டப்பட்டால் தான் நாளைக்கு அதால் பறக்கவே முடியும். ஸோ அந்த போராட்டம் அந்த ரெக்கைக்கு வலிமை கொடுக்கவே இல்லை. இவர் கிழிச்சு விட்டதுனால அது வெளியே வந்துடுச்சு. அதை போல தான் ஒரு ட்ரேடர் லாஸும் அதே மாதிரி தான். அவனை உண்மையான ட்ரேடராக மாற்றுறதுக்கு தான் இந்த லாஸஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே எடுத்துக்கணும். இன்றைக்கி லாஸாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை அதோட முடிஞ்சிடல. ஒரு ட்ரேடர் தோக்கிறது ஒரு நாள் தோக்கலாம், ஒரு மாதம் தோக்கலாம், ஆனால் தோற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுக்கெல்லாம் அங்கே அர்த்தம் கிடையாது. வாரன் பஃபட் ஒரு நாள்லையா உருவானார்? இல்லை. பல பெரிய ட்ரேடர்ஸ் கூட அவங்க அக்கௌண்ட்டை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் ரீபில்டு பண்ணி பெரிய பெரிய ஆளாக இப்போ இருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? அவங்க யாருமே அந்த இடத்தோடு நின்றுடலை, அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
ஒரு உண்மையான வெற்றி என்ன? ஒரு நாள் ₹1,00,000 ப்ராஃபிட் எடுத்தது வெற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு சந்தோஷம். புதுசாக ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நினச்சாலும், என்னை பொறுத்தவரையும் உண்மையான வெற்றி அப்படின்றது ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணுறது, அது உண்மையான வெற்றி. எமோஷனாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு உண்மையான வெற்றி. கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு உண்மையான வெற்றி. நாளைக்கும் நமக்கு ட்ரேட் பண்ண நம்ம அக்கௌண்ட்டில் காசு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ஒரு உண்மையான வெற்றி. இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட உண்மையான வெற்றி. நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வரீங்களா? இந்த மாதிரி உண்மையான ட்ரேடிங்கில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் இதில் வரீங்களான்னு கேட்டால் அதை நீங்கள் தான் சொல்லணும். இன்னொரு உதாரணம், இதை ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு மூங்கில் மரம் இருக்குங்க. இது ட்ரேடர்ஸோட வாழ்க்கைக்கு லூசர், அதாவது தோற்றுக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு சிறப்பான உதாரணமாக இருக்கும். இந்த சைனா மூங்கில் விதையை ஒரு விவசாயி நட்டுறாரு. ஒரு வருஷம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கார். ஒரு வருஷமாக ஊற்றுறாரு. ஆனால் அந்த மூங்கில் வளரவே இல்லை. 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது. எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அவர் என்ன நினச்சிட்டாரு, ஐயையோ இந்த விதை செத்து போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் 5வது வருஷத்தில் சில மாதத்துலேயே அந்த மூங்கில் 80லேருந்து 90 அடி உயரம் வளருது. ஏன்? அந்த 4 வருஷமும் அது அந்த மண்ணுக்குள்ளே அடியில் வேர்களை வளர்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ட்ரேடர்ஸும். ஃபஸ்ட்டு வருஷம் லாஸ் வரலாம், 2வது வருஷம் லாஸு வித் கன்ஃபியூஷன் வரலாம், 3வது வருஷம் பிரேக் ஈவன் சம்மந்தமான வேறுபாடுகள் வரலாம், 4வது வருஷம் டிசிப்ளின் நம்மக்கிட்ட தோண ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். 5வது வருஷம்தான் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது நமக்கு வரும். ஒரு மூங்கில் மரம் ஒரே ராத்திரியில் அவ்வளோ உயரமாக வர்றது வாய்ப்பே இல்லை. அதன் வேர் போய் பல வருஷம் மண்ணில் உழைச்சதுக்கு அப்புறம்தான் பெரிய மூங்கில் மரமாக பெரிய உயரமாக வளருது. அது மாதிரி தான் ஒரு ட்ரேடர், அதுவும் வெற்றிகரமான ட்ரேடர் நீங்கள் மாறணும்னா, நான் சொன்ன இந்த வருடங்கள், அந்த உழைப்புகள் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? இதை கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இதை நான் உங்கள் ட்ரேடர்ஸோட அந்த மைண்ட் செட்டுக்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த பாயிண்ட் என்னை ரொம்ப கவர் பண்ணிச்சு. அதாவது இந்த வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு ட்ரேடருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோ சிவப்பாக இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிர்காலம் இதே மாதிரி தான் இருக்க தான் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவசியம் கிடையாது. அது பச்சையாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி மார்க்கெட் உங்களை சோதிக்கலாம், ஆனால் அது உங்களை இதோட முடிச்சு விட்டுறாது. ஓகேங்களா? நீங்கள் எடுத்த லாஸை விட நீங்கள் கற்றுக்கிற லெசன் இந்த மார்க்கெட்டில் அதிகம். நீங்கள் உடஞ்செல்லாம் போகலை, நீ புதுசாக உருவாகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு நாள் சார்ட்டை பார்த்துட்டு ப்ராஃபிட் எடுக்கிறத விட உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு நாள் நீ சிரிக்கணும். எப்படி சிரிக்கணும்னா, எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், எத்தனை நாள் லாஸ் ஆகியிருக்கேன், இன்றைக்கி நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர், நான் ஒரு கன்சிஸ்டண்டான ட்ரேடர், நான் ஒரு குட் ட்ரேடர் அப்படின்ற நாள் வரும்போது அந்த நாளுக்காக நீ டெய்லியும் உழைக்கணும், கற்றுக்கணும், அதுக்காக காத்திருக்கணும், அதை ஒழுக்கத்தோடு இருக்கணும். ஒரு நாள் நீ மீண்டு எழும்போது அப்போ சொல்லிக்கலாம், நான் ஒரு குட் ட்ரேடர், நானும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர், நானும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் அப்படின்ற மாதிரி மனநிலைமைக்கு நீங்கள் வரணும். அந்த மனநிலைமைக்கு வர்றதுக்காக இன்றைக்கி நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மனநிலைமையை நோக்கி நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த மூங்கில் மரம் மாதிரி உங்களுக்கு தோணணும். ஓகேங்களா? ஒரு நல்ல ட்ரேடர் ப்ராஃபிட்டால் உருவாக மாட்டான். ஓகேங்களா? அவன் வாங்குகிற அந்த லாஸஸை தாங்கி அதனால் ஏற்படக்கூடிய அந்த மன வலிமையால் தான் உருவாகிறான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த கருத்துக்கு நானும் வருவேன். நானும் 8 வருஷமாக லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான். இப்போ என்னுடைய லாஸஸ் எல்லாம் நான் ரெக்கவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷன் ஆடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு காரணம் அந்த நண்பரை தான். அவரோட அந்த வரிகள் என்னை பெரிய லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணதுனால இந்த ஆடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மனநிலைமையில் நீங்கள் யாராவது ட்ரேடர்ஸ் இருந்தால் இது உங்களுக்கு ஒரு
கன்சோல் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.